ராசா ஸ்ரீமந்த கண்ணா உன் பாதங்களுக்கு உன் தங்கையாகிய நாகதேவதி அணியும் கோடி வாழ்வாய் மங்கையே பூவோடும் பொட்டோடும் புகழ் பெற வாழ்ந்திருப்பாய் பூ உலகி உள்ள மட்டும் எங்க வாழ்ற அப்படி இருக்கு வயிறமாலை போட்டு என்ன பண்றது ஏமா அப்படி சொல்றவனுக்கு என்ன குறை அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆமா அது போகட்டும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் சரி ஆமா அண்ணி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அண்ணா என்னமா இப்ப இளைச்ச மாதிரி தெரியற சோத்துக்கு இல்லம்மா பவலண்ணா மத்தாளா மகாலே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கணும் ஏமா அப்படி சொல்ற அண்ணா அப்ப எப்படி இருந்தனா இப்போ அப்படியே தான் இருக்கிறேன் இருந்தாலும் இருக்கட்டும் அப்போ வந்து பார்த்தது இறைப்பனா நான் உன்னை எதுக்காக நான் தேடி வந்து தெரியுமா அது போகட்டும் மூஞ்சல களை இல்லாமல் தவிக்கிறாயே என்னம்மா காரணம் என்னம்மா சமாச்சாரம் எந்த கலையை நான் பாக்கிறேன் ஏமா நான் இருக்கிறது நீ ஏன் நினைக்கிற இளமையில பார்த்தாலும் நீ இளமைங்களையா விளக்கமாத்திலே அடிச்சு கொண்டை போட்டு புள்ளடி சட்டை போட்டு ஓமர் உட்காந்து ஐயர் மாதிரி அப்படி அப்படி போய் சொல்ற நீ கிளம்பி பழச்சி போட்டு வத்துல அவங்க சும்மா சொல்றாங்கம்மா நான் நம்ப மாட்டேன் வாமா குறைச்ச முடியல ஒரு மோடி கறி தான் கடைசியா பார்த்தேன் சரி இருக்கட்டும் விடு நான் சில்லறை பொறுக்காதனா யார் பாத நோட்டா பொறிக்கிறா காத்தலைக்கு கோவிந்தா சொல்லுமா ஆனா நான் நாகுலாவத்தில் இருந்தேன் ஏன் நடந்து கொண்டு என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருந்தாயே காரணம் அண்ணா என் அரவணை தேடி கௌரவராகிய மனைவிமார் 100 பேர் வந்துட்டாங்கண்ணா என்னப்பா சொல்ற ஆமாண்ணா முக்காடிட்டு சரி மூஞ்சே தெரியல அபையன்னு வந்தாங்க என்னமா அவையன்னு கேட்டேன்னா சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேங்கிறாள சரி பெண்களுக்கு ஆபத்து ஒரு பெண்ணால் முடியும் என்றால் காப்பாத்து தானே ஆகணும் அது ஏற்கனவே நீங்களும் சொல்லிருக்கீங்க அவையன்னு வந்து ஆதரித்தாங்கன்னு அண்ணா கௌரவராகிய துரியோதனாதிகள் இருக்காங்கல்ல மகட வெட்ட சூரன் பிசுறு வலையால போட்டு காளிக்கு பலியிட போறாங்களாம் ஐயோ ஆரியத்துல வேட்டையாட சென்ற பிறகு அவங்க உறங்கு நேரத்துல பிடிச்சிட்டு போயிட்டான் அதனால காப்பாத்துன்னு சத்தி வாங்கிட்டான்னா மாங்கலியை பற்றி கேட்க நீ சத்தி நின்னுட்ட ஒரு ராமம் இருக்குது பாத்தியா இந்த ராமமா இது நாமமா இந்த நாமத்தை சாட்சி வச்சு நான் சத்தியம் பண்ணிட்டேனா தான பண்ண கேட்டேன் யாரு எக்கடே கெட்டு போனா நமக்கு என்ன நாம நல்லா இருந்தா சரி இல்லன்னா அப்படி நான் நினைக்கலன்னா என்ன காரியம் செய்தாய் அவரோ பாண்டவனுக்கு எதிரி எப்பேற்பட்ட வஞ்சகங்கள் செய்து ஆரண்ய அனுப்பிச்சுட்டானே அவன் செத்தா என்ன பொழைச்சான் அவன் செத்தாதான் சீக்கிரம் வேலை முடியும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா இப்படி காப்பாத்தன்னு சொல்லி நீ இடையில அப்படி குறுக்க வந்து இப்படி சத்தியம் பண்ணி வச்சுக்கிறியா நான் என்னன்னா செய்யட்டும் முக்காடிட்டுட்டாங்கண்ணா மூஞ்சி தெரியாம யாராவது அப்படின்னு வந்துட்டா காப்பாத்தி போடுறாங்க இன்னும் அதே கூட தானா சாமி எந்த பக்கமும் போயிடாத அதனால சங்கா என் நாமத்தை சாட்சியாக வைத்து உன் தாலியை சத்தியம் செய்திருக்கிற அதனால் எதிரியா இருந்தாலும் அபயம் என்று வந்தவர்களுக்கு ஆதரித்து நல்லதான் நீ அதாவது இருக்கிற தகுதிகள் தானா நான் இருக்கிறமா நான் இருக்கிற நீ தகுதிகள் தான் நான் சத்தியம் பண்ணிட்டேன் ஆனா ஒன்று உன் சத்தியத்தை இன்று என்னால காப்பாற்ற முடியாது அது உன்னாலதான் முடியும் இன்னும் 10 நிமிஷம் நீங்க வசனம் பேசிக்கிட்டு இருந்தா குழலுக்காரனை காப்பாற்ற முடியாது கீழே பாதி நாளா கோயில் வண்டியில தான் அதனால என்னால முடியாது என்னால முடியுமா ஆமா ஏன்னா நீ என்னன்னா நீ ஒரு பவித்திரம் இல்லாத அப்படியா நான் போய் பொம்பளை என்னென்ன செய்ய முடியும் ஏன் உன்னால முடியும்னு கேளு உன்னால மட்டும்தான் போனா ஒரு இடத்துல அபயம் என்று சென்றால் அவரால்தான் உபகாரம் கிடைக்கும் ஆமா யார் அவங்க அது யார் தெரியுமா உன் மகனாகப்பட்ட நாகார்ஜுனனுடைய அரவான் அவனுக்கு என்ன பைத்தியம் தானா உண்மையில அன்னைக்கு ஒரு கிளவி வந்தானா மருத்துவ பார்க்க அந்த கிளவி பாதாவது எதுவும் பொறுக்கல பூரா உசரமா போச்சுன்னு சொல்லிட்டானா அப்படியே சொன்னா அதனால அந்த திருட்டு மட்டும் அப்படியே தான் சொல்றான் ஏமா என்ன வச்சுட்டு அப்படி பேசுறா உனக்கு ஏன் கோவம் வருது அந்த கிளவியாக வந்தவர் வேற யாரும் இல்ல ஐயோ யாரும் இல்ல தானே ஒரே சடங்குடல தானே எல்லாம் முட்டுக்கல்ல தான் நானே தான் உனக்கு பிரசவம் பார்க்க வந்தவன் அட செண்டாளா நீ ஏன் கிளியா வந்த
பாவி ஏமா பாவி பாவி என்கிறாய்? ஏமா ஏன்னு கேளு. நான் உனக்கு கட்டிச்சாத கொண்டு வந்தேன். அண்ணா உறங்கி வெகு நாட்கள் ஆகுது, உன் தொட மேல தலை வச்சு படுக்கிறேன். நான் கதை சொல்ல ஆரம்பிச்சல, நான் தூங்க ஒரு கதை சொல்லணும்னு கேட்டல, என் அவதாரத்தை கதையாக சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு கதைக்கு மறு கதைக்கு ஊம்பட்டுனேன். மூன்றாவது கதைக்கு நீ நித்திரையாக இருக்கின்றாய். ஆனா நான் சொன்ன கதைக்கு உன் குரலை போல் ஊங்கொட்டியது. சரி, என் தங்கச்சி தான் கதை கேட்கிறாங்கன்னு சொல்லி நான் 107 அவதாரங்களை தவறாமல் சொல்லி முடித்தேன். அப்பவும் ஒரு யோசனை, ஒரு கதையை மறைச்சிட்டு தங்கா நான் சொல்லிய கதை நன்றாக இருந்ததான்னு கேட்டேன். திக்குன்னு எழுந்திருச்சு. அண்ணா ஒரு கதைக்கு மறு கதைக்கு ஊங்கொட்டின, மூணாவது தூங்கி போயிட்டேன். அப்ப 8 சுத்து கல்கோட்டை ஏறுபேரா மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபம், இந்த இடத்துல தங்கையும் என்னையும் தவிர எவர் இந்த கதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு ஞானத்தால் அறிந்து இந்த கருவில் இருக்கிற சிசு அந்த கதையை கேட்டிருக்கிறது. அதனால இந்த சிசு பிறந்து உலகத்துல இருந்தால் என்னுடைய அவதாரத்தை தெரிஞ்சவன் என்ன சும்மா விடுவானா? எனக்கு எதிரி இவன் தான். என் வேலைய தடைபட இவன் தான் செய்வான். அதனால நான் வந்த வேலை சரியாக முடியாது என்று சொல்லி இவனை கொல்வதற்கு மருத்துவ கிழவையாக நான் உருவத்தை மாற்றி இப்ப கம்பர கத்தி சொல்லுவாங்களா, கோணையா இருக்குமே, அது கண் மர கத்தி. உன் கண்ணுக்கு தெரியாத அவன் தொப்புள் கொடி அறுப்பது போல அவன் கழுத்து அறுக்கிறது கொண்டுகிட்டு வந்தேன். கண் மர கத்தி என்று சொல்லக்கூடிய கம்பு இருக்கிற கத்தியை நான் கொண்டுகிட்டு வந்தேன். அப்ப உனக்கு பிரசவ வலி ஏற்படுத்த நான் வலி ஏற்படும், குழந்தை பிறக்கும், கரம் சிரம் என்று சொல்லும். மைய முதல்ல கரமாயி கை வரும், அதன் பிறகு சிரம் வரும். சிரம் வந்த உடனே துண்டித்து விடுவோம் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா விடிகிற வரைக்கும் வயிற்றுல ஆர்ப்பாட்டம் கொடுத்தாம விடிய காலம் எனக்கும் கொஞ்சம் சின்ன நித்திரை வந்துருச்சு. முன்னாடி இப்படி உக்காந்துக்கிட்டு இப்படி கண்ணை கீழே போட்டேன். இந்த குழந்தை 2 காலையும் வெளியே விடுத்து விட்டு 8 உதைத்தான். நான் 7 குழந்தை எத்தனை போய் உழந்தேன். அப்பா அந்த கண்மர கத்தி எடுத்துட்டு ஓடனு போயிட்டான் உன் மகன். செண்டாளா கருவாயா, என் மகன் பிறந்ததே சொல்லாம விட்டுட்டியா பாவி. நான் ஒண்ணும் செய்யல, அவன் எனக்கு பயந்துட்டு ஓடனானோ இல்ல என்ன கொல்லலாடு போயிருக்கிறோட தெரியாது. ஆனால் ஒரு தினம் புருஷனாகப்பட்ட அர்ஜுனுக்கு வந்த பிறகு யாத்திரை முடிச்சு வந்தாரு. அப்ப 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஏற்பட உன்னை காப்பாத்தினால இந்த கண்ணுவே உனக்கு கொடுத்த உங்க அப்பா உன்னை கண்ணை குத்திட்டாரு. அர்ஜுனை எதிரி எதுக்கு திருமணம் செய்த என்னுடைய நாக கூட்டத்தை காண்டபவனத்தை கொன்றவன் அவனை ஏன் கல்யாணம் செஞ்சு கண்ணு குத்தி காட்டு விட்டாரு? கண்ணு கடிச்சா அந்த கண்ணை கொடுத்தவனே உன் மகனாகப்பட்ட நாக அர்ஜுனன். அவன் தக்க சமயத்துல உதவாண்டு வழிதான் அவனை வச்சிருக்கிறேன். இல்லைன்னா அவனை அப்பயே முடிச்சிருப்பேன். இப்ப காப்பாத்து. அதனால் அந்த மகனவார் தான் சொல்லி அழிப்பதற்கு வேற எந்த ஒரு ஆளும் இப்ப கிடையாது. ஏன்னா உன் கணவர்மார்களும் ஆரணித்தல. இப்ப இருப்பது ஒரே ஒருவன் மரவான் தான் உடாயத்தில் இருக்கிறான். அவனிடத்துல சென்று எப்படியாவது உன் சத்தியத்தை காப்பாத்த அவன்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிடு. சரி, போயிட்டு வா. நீயே எங்க வர? ஆனா நீ வாங்கினா ஏன் பாப்பா நான் வந்துடுறேன் வெட்டாது விடுவானா? செத்தாலும் பரவாயில்ல, வா போலாமா? பாருங்க பாருசாமி, நான் செத்தாலும் பரவாயில்லையா, உபகாரம் சொல்றவனையே ஓய்த்திரி பண்றது தான் என் துணையாக வாங்கினா. சரி, இருந்தாலும் உன் துணையோட நான் வருகிறேன். அப்படி வந்தாலும் உன் மகனை சந்தித்த பிறகு எனக்கு துணையாய் வந்தவரை எந்த ஒரு தவறு செய்ய மாட்டேன், எந்த ஒரு இலக்கும் அவங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டேன்னு ஒரு சத்தியம் வாங்க. ஆகட்டும், வாங்குவியா? அப்படிதான் புறப்படு புறப்படு, பின்னாடியே வரேன். அவரால் மற்ற விஷயம் தெரிந்து கொள்ளலாம்.
வாய்க்கால ஆகிட்டு இருக்குது, இவ்வளவு கத்திக்கிட்டு கிடக்குறான். பேசணும்படாத தாயாளிகள அதெல்லாம் குற்றச்சாட்டுல போட்டு உள்ள போய் வியாபாரிகள நீ வலிக்கிட்டு காலகாலத்துல வந்து லொட்டு லொட்டு நடிச்சுட்டு கிடக்குறேன். மசாலா சொல்றேன் அடிச்சுட்டு அப்படி கோபம் வந்திருந்தா புண்டா யாரோட சொன்ன மசாலாக்காரனுங்க. ஆனா பேச்சு மாதிரி லொட்டு லொட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன என்ன அதை நட்டியா கொடுக்குற கிலோமீட்டர் முதல் போயிருக்கு. நான் வந்து மூணு பத்திரி போலாமாம்மா உட்காருமா. பேரு என்ன பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட பயந்துக்க மாட்டேன். நீ எப்படி பிறந்த நீ என்ன ஊரு அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆமா நீவே கொடுக்க போற அதே கடுப்ப ஜன்மமே புதிங்கிற என்ன நேரத்துல பிறந்த என்ன நேரத்துல பிறந்த நான் அமட்டில சபை கலைக்குழுக்கு போகணும், பெஞ்சு மேல ஏறி உட்காரணும், தூங்கணும், ராத்திரிக்கு போய் கண்டு கட்டணும், லோனு கட்டணுதுக்கு அங்க வந்தீங்க. செலவு செய்து கூத்து விடுறாங்க வந்து நடந்த பார்க்க தூங்குறத வந்து அடி வாங்கிட்டு என்ன இதுன்னு கூட பேச முடியாது. என்று வைத்திருக்கும் நாடகத்தில் நான் யாரு? என் பேரு என்ன? அகில உலகமே போற்றக்கூடிய பேரோ அரவாபாலா. அரவ இருக்குது. பூபதி யாரு? பூபதி ஊருக்கு போய்கிறாங்க. அப்படியா? கொட்டவாங்க காலையில் வந்து